இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? வேற ஃபேமிலி சேனல் நம்ம ப்ரொடியூசர் ஒரு வீடியோ பார்க்கலாம். வானமக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கண்ணா பின்னான்னு களவாடி அப்புறம் ஆட்டைய போட்டு மொக்க வாங்கி மாட்டிக்கிட்ட முரட்டு திருடர்களோட சம்பவங்களை தான். திருட வந்த இடத்துல திணறி போய் திக்கு முக்காடி ஒரு சரிக்கை இல்லாத வேலை பார்த்தா தில்லாலங்கடி பயப்பிள்ளைகளை டக்குன்னு போற நான் உள்ள போய் பார்க்கணுங்கிறதுனால இன்ட்ரோ போடியா இருட்ட. அங்க உயர்ந்த உள்ளம் சரியான கள்ளம். இதுல நல்ல நேரம் காட்டுற வாட்சிங் இருக்கு, எல்லாம் கீழே தான் இருக்கு. நமக்கு வேலை மேலதான் இருக்கு. எப்படியும் 5000 அது டேமேஜ் பீஸ். டைம் வேஸ்ட். அங்க ட்ரெண்ட்ல வந்தாங்க. காலையில இருந்து கரண்ட் இல்ல, கனெக்ஷனும் இல்ல. ஓ திருட சோலார் சிஸ்டத்தை மாட்டி இப்ப கல்ல பெட்டி திறந்து காட்டு. எடே எடே கமான் எடே. இருங்க சார், எவ்வளவு திருடு போச்சுன்னு என்னணும்ல. கமான் 5 10 பிளஸ் ஒரு 5 5 இந்த ஃபிங்கர் 10 எண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல கொடுத்துருவோம். என்ன கேடு நாளைக்கு பேப்பர்ல வரும் பாத்துக்க. அவர் உள்ளூர் அறிவாளி. போனா பணம் வரும். எங்க வரும், எப்ப வரும்? கார்டு எடுத்து போடுறா வரும். கார்டுகள்லாம் இருந்ததுங்க, அப்ப எடுத்து போட்டியா? டெபிட் கார்டு எடுத்து போடுறான். டெபிட் கார்டு இந்தா இருக்குல்ல, பணம் கொடு. பின்ன போடுறான். பிச்சு போடுவேன். மரியாதை கேமரா. வாட் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி மாஸ்க் போட்டு வந்துட்டான்னு சொல்லுங்க. எப்படி பிடிப்பாங்க? போலீஸ் வருமா? வீட்டுக்கு ரேபிடோ போட்டா 50 ரூபா வரும், ஆட்டைய போட்டா 5 பைசா ஆகாது. அப்படியே தாண்டு கால போட தம்பி. ஒரு நிமிஷம், கால்ல மட்டும் அட்டாக் பண்ணாதீங்க. பிறகு சைக்கிள்ல படம் எடுத்த முடியாது. அங்க அவரு பார்த்து பார்த்து சார் ஒழுங்கு மரியாதை அமௌண்ட்டை கொடுங்க. கஸ்டமர் சார், லோன் அக்செப்ட் ஆகி 60 நாள் ஆச்சு. பேங்க்ல இருந்து வாங்குறதுக்குள்ள ஃபார்மை மட்டும் தான் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வேற வழி தெரியல. சர்வீஸ் இஷ்யூ. கண்ணு வச்சிருக்காரா? நீங்க அந்த கவுண்டருக்கு வாங்க. அதான் மறைச்சிருக்காரு. இந்த 20 பேஜ் ஃபார்மை மட்டும் தெரியலையே. அங்க பால் போடுறவர் வரதுக்கு முன்னாடி பையில போட வந்துட்டாரு. இத கொடுங்க திருடுவீங்க. ஆமாயா, எங்க வீட்லயே 2-3 வாட்டி திருடி ஆட்டோ விழுந்துரு. பால் கோவா செய்யாம தாங்கிச்சு. பாலா போச்சு போ. அது புது பையலுங்க. அடே ஏன்டா இருட்டுல வரும்? உதவி இதுக்கு இதை அடிச்சிருவாரு. லைட் போடுறா போன்ல. நான் இங்கே இருக்கேன். டோர் பெல்ல அடிச்சு விட்டுருவாங்க. அவங்கள்ட்டே கேப்பா எது லைட் சுச்சுனே. அப்படியே இருக்கு. இருப்பா யூஸ்ஃபுல்லா வரும். இருக்க மனதெல்லாம் எடுங்கடா. தம்பி எடுப்பேன். தக்காளி நிக்க வச்சு அடிக்கவா இல்ல ஓட விட்டு? சாரி நான் சந்தோஷமா ஐயா. அங்க பொருள் எடுத்துட்டு போயிருக்காரு. கறிக்கடை கவர்ல ஃபில் பண்ணியா தவறல. சார் நம்ம கடையிலேயே கேரி பேக் இருக்கு, 10 ரூபாய் தான், வாங்கிக்கிறீங்களா? தம்பி நான் தான் திருடுவேன் இப்போ. சாரி பழக்க தோஷத்துல. எடி 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 எடா எடா சீக்கிரம்டா. இருங்க சார். என்ன பாங்க சத்தம் பேசிட்டீங்க மாமா. அவர் எதிர்பார்த்து தங்க நிறைய இருக்கும் போல. தழும்புது அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அவருக்கு புல் அடிச்சிருச்சு. தலைவா ஆஹா போட்டால பார்த்தாலும் கியூட்டா இருக்காரு. உடைய பார் நடைய பார் ஹேர்ஸ்டைல தலைய பார். தக்காளி மெல்லமா வா தலைவா. பூஜை பண்ணிடுறேன். வீட்டுல வச்சுட்டு போறதுக்கும் வயசு இருக்குல்ல. தம்பிங்க சாக்லேட்லாம் வைக்க மாட்டப்பா. சாக்லேட் இல்லையா? தக்காளி சாக்கு நிறைய நோட் எழுதி போடியா. அட சிறுத்த டவுசர். என்ன 2 வரி நோட்டா 4 வரி நோட்டா? ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? இங்க வா. திருட வந்தேன். தக்காளி டியூஷனுக்கு போக டைம் ஆச்சு, கிளம்பு. மிஸ் கிட்ட மாட்டி விட்டுறேன், முட்டி போட வச்சிருவாங்க. அங்க பில்ல போடையில அண்ணா திறந்துரு சீசே 20 ரூபா 50 பைசே. மாவனே மாட்டறேன் பவுடர் கட்ட பண்ணே. இப்ப என்ன பண்ணுவ? மூடிடுவேன். அட போனே. அவருக்கு ஜாடையிலேயே ஜாடகம் தெரியும். என்ன பண்ணுவ? மூடிடுவேன். கை கூடி வரும். சிம்மராசிக்கு ஸ்லிப் ஆகி போகும். போன திருடவாயா? அவர் மெடிக்கல்ல எடுக்க வந்திருக்காரு. யோ கையில கத்தி இருக்கியா? கட்டி இருந்தா டாக்டர் தான் பாக்கணும். யோ நான் கொஞ்சம் ரப்பானவன். கடையில வேஷலின் இருக்கு. அடிங்க வயித்துல நெருப்ப கட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேண்டி பார்ட்டி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு. தக்காளி கலாய்க்காதையா அடக்க முடியாதனால. தேடி மாத்திரே இருக்கு, அடல் டைப்ல இருக்கு. ஆள் வந்துட்டாங்க. யோ 2 ரூபா அரெஸ்ட். போன பேச குட்டி போடு. சாரி சார். எல்லாம் கையில கண்ணு வச்சிருப்பாங்களா? சும்மாடியா நீ வேற. கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி கடையை மூடி இருக்கணும். சொறுப்பு மெஸ். ஆஹா சார் சோறு இருக்கு. சார் கஸ்டமர் வந்திருக்கேன்.
கொரட்டை தான் வருது செல்லா. சரி விடுங்க, உங்க போன் எடுத்துக்கிறேன், அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. அங்க விறுவிறுன்னு பூந்தாங்க. ஹாய் 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 படுங்க படுங்க எட எட. ஓ மை காட், எடா பணம் தரலாம். இதெல்லாம் எந்த ஊர்னே தெரியல. எப்படிடா தெரியுங்க? இந்த என் பாக்கெட்ல தான இருக்கு. அப்பா குண்டிலியா? கை நிறைய இருக்கு. அடைய காலையில தான் திறப்பாங்க. அது வரைக்கும் ஆர்வம் பொறுக்காது. இந்த நன்னி பரா இண்டிகா செடி திருடுறாங்க பத்தியா? தொட்டியோ திருடி சொன்னால நான் வர வெளில வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அவருக்கு சிக்னல் வந்திருக்கு. ஆஹா, பொட்டி எல்லாம் சிரிச்ச முகமா இருக்க, உள்ள ஏதோ பெருசா இருக்கணும். என்ன பெட்டி மூச்சு வாங்குது. அங்க களவாணிய பிடிக்க கனவா கேம் கேட்டப்பு. என்னது இது? ஹாலோவினா அருமையா பண்ணிருக்காங்கய்யா. தக்காளி அமுக்குங்க, பொடிச்சு ஏத்துங்க. கண்டஸ்டன்ட் 69 சிக்கிட்டேன். துப்பாக்கி ரெடி பண்ணுங்க, வாடி வந்து பிராங்க் வீடியோ எடுத்துருக்காங்க. எனக்கு போன் கேம் கூட தெரியாது சார். அங்க கஸ்டமர் ஒருவர்னு பார்த்தாரு. ஒரு கஷ்டம் தான் வந்திருக்கு. ஹோய் 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 உர்ரா 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 ஹோய் 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 உர்ரா உர்ரா உர்ரா. நிறைய வச்சிருக்காங்க. மிஷினை குர்ரா எடுத்துக்க. சுத்திலே என்னனோ வச்சிருக்காங்க. எடுத்துக்கங்கறேன். நீ என்னையா பண்ணுவ? எடுத்துக்குவேன். அவர் மறைச்சு கொண்டு வந்தாரு. ஹை லேடிஸ், படத்தை எடுத்து அடுக்கு. கையில பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்கு. ஏன் மூடி இருக்கு? பார்த்தா ஊரே மறந்து போயிருங்கறனால தான். ஹலோ, அது என்ன நகைச்சுத்தியா? அது நகைச்சுத்தியா? உடனடி ஆஸ்பத்திரிக்கு போலனா முத்திரும். காப்பாத்துங்க டாக்டர். ஐயா 1930. ஓஹோ, மாஷில்லாத மாணிக்கம். புரியவர் உணரும் விட வேண்டும். நவரச நேரம் வருகின்றன ஐயா. தாத்தாய், கேமரா கண்டுபிடிச்சு 74 வருஷம் ஆச்சு. பாலகா, நான் களவளவில்லை, விளையாடினேன். கொடுத்து விட்டேன். அங்க கடைக்கு வந்து யோசனை. சாட் சிபிடி ஏசி வாங்கினா எப்படி? காசு கொடுத்து வாங்கடா. காசு இல்ல, இல்லனா இஎம்ஐல. இஎம்ஐ இ ஷர்ட்ல செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஈஸியா எடுத்துட்டேன். அப்ப அவுட்டோர் யூனிட் அப்புறம் வர ஒருட்டு. அவர் போட ஏறிட்டார். ஆட்டைய படிக்க வந்தாங்க. கவட்டைய காவல்துறை அருகில் வந்தீங்கன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். சாரிங்க, வாங்க தம்பி, இன்னொரு முறை சொல்லுப்பா. ஜம்பிங் டேஞ்சர். நல்ல விரிப்பா பேசணும் சார். அங்க அசந்த நேரம். பாய், முறுக்கு கம்பி வைப்பீங்களா? எஸ். அப்ப மிக்சர் கம்பி 1/4 கிலோ. தி வாட்? ஏன் பாய் வியாபாரத்தை விடுறீங்க? தேடி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அங்க 20 கிளம்பி வந்திருக்கு. 5000 10,000. தம்பி, டேபிள் துடைக்கலாம் ஆள் இருக்குப்பா, வேணா சொல்றோம். தக்காளி கல்லாவ துடைக்க வந்திருக்கேன். எந்திரா. பொறுமை பொறுமை. என்ன வேணும்? காசு இருப்பா, இரு. என்ன வேணும்? காசு புரியுதுப்பா, புரியுது. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஒழுங்கு முடியாத காசு அழுதுருவேன். வேலைக்கு நான் வேற ஏதாவது இருக்கேன்னு பாக்குறேன். சரி, பாத்து வரேன். அவ்வளவுதான். பேச துணைக்கு ஆளை கூட்டு வந்திருக்கான்பா. நாட்டுல சட்ட ஒழுங்கே சரியில்லை. அயன் பண்ணி விட்டுருவான். நிம்மதியா திருட கூட முடியல. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. ஒருத்தன் 100 அடி பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தான். அவனுக்கு ஒரு சின்ன காயம் படல. ஏன்னா பட்டதெல்லாம் பெரிய காயம். நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அவர் பொறுமையா போட்டாரு. இன்னைக்கு சத்தமே இல்லாம போன மாதிரி பொறுக்கின்னு போறோம். உன்னை நிக்க வச்சு கடிக்கவா, ஓட விட்டு கடிக்கவா, குழச்சுக்கிட்டே கடிக்கவா, வழியில கடிக்கவா? உனக்கு பட்டர் பிஸ்கட் பிடிக்குமா? ஐயா சாமி, நம்பல. நல்லவே நம்பல. தெரியலையே. இல்ல, இது சில நாயெல்லாம் அப்படிதான். அது யாரை பார்த்தாலும் வாழாட்டும் அந்த மாதிரி. நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாய் வச்சிருந்தோம். அந்த பேப்பர் போடுறவங்க பார்த்தும் வாழாட்டும், யார பார்த்தாலும் வாழாட்டும். யார பத்தியும் குலைச்சு நான் அந்த நாய் பார்த்தது இல்ல. அப்படி ஒரு நாய் இல்ல இல்ல, அதுக்கு யார பார்த்தாலும் குலைக்காது. அது நாய், ஏதாவது நாய் மாடு
ஏதாவது மிருகம் வந்தா மட்டும்தான் அது குலைக்கும். ஆள் வந்தா யாரை பார்த்தும் குலைக்காது. அந்த செடி இதை தூக்கிட்டு போனாங்களே, ஆமா. இன்னும் கூட சொல்லுவாங்க மேலலாம் காம்பவுண்ட் மேலாம் செடி நான் வைக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த தொட்டியோட. இவங்க அதெல்லாம் வச்சீங்கன்னா இருக்காது, தூக்கிட்டு போயிடுவாங்க. செடியெல்லாம் யாரு தூக்கிட்டு ஆமா. போறா இப்போ அப்படிதான் நான் நினைச்சேன். இப்போ பக்கத்துல ஏதாவது ஏதாவது நம்ம வீட்லயே ஏதாவது மாமரம் வச்சிருப்போம், மாங்காய் காய்ச்சி தொங்கும், அதை பறிச்சு திம்போம். அப்ப அது மட்டும் என்ன திருட்டு இல்லாம சும்மா செடிதான் சும்மா மாங்காய் தானே அப்படின்னு மாதிரி அவங்க வளர்ப்பாங்க. காசு கொடுத்து போவாங்க போலயே. நான் அதான் சொன்னேன் அவங்ககிட்ட, அந்த செவுரு மாதிரிலாம் வைக்காத. அதுவும் அந்த செவருக்கு அப்புறம் வெளியே வெட்ட வெளி தான். ஈஸியா ரொம்ப ஹைட்டு கூட கிடையாது, ஈஸியா தூக்கிட்டு போற அளவுக்கு ஹைட்டு தான் இருக்கும். ஈஸியா தொட்டியோட ஃப்ரீயா கொடுத்த மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.